தெரியாம தான் கேட்குறேன். யார கேட்டு இன்னைக்கு இவனுங்க மேட்ச் விளையாடாம இருக்கானுங்க? இவங்க பாட்டுக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கினா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு யார் இருக்கா? எங்க போவோம்? எத பார்ப்போம்? நம்மள பார்க்கறதுக்கு எதாவது இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இத நம்பி தானே ஒரு 3 மாசம் இருந்தோம். எப்படியோ டைம் பாஸ் ஆயிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎல் வரும்லாம். திடீர்னு இந்த மாரி ரெஸ்ட் குடுத்தா, என்ன பண்றதுன்னே தெரியலையே! ஐய்யய்யோ! நம்ம எங்க போவா? 2 நாள் மேட்ச் இல்ல அப்டின்னோனே அப்டின்ற மாரி இழுத்துக்கிற மாரி ஆயி பேதலிச்சு போயிட்டேன் அங்கிள். உங்களுக்கு அப்டி தானே இருக்கு. என்னத்த பார்ப்போம் நம்ம இப்ப காலம்பலருந்து நம்மளுக்கு பேசுறதுக்கு என்ன டைம் பாஸ். குவார்டர் ஃபைனல்ஸ்லாம் பத்தி என்னத்த பேசுறது இதுக்கப்புறம். நீங்களே சொல்லுங்க. இந்தியா, பங்களாதேஷ் நம்மளுக்கு தெரியும் என்ன ஆக போகுது அப்டின்னு சொல்லிட்டு கப்புன்னு வாயிலே குத்தி அப்டியே செமி ஃபைனல்ஸ் போயிடுவோம். நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அதுவும் நியூசிலாந்துலயே நடக்கிற மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் 100க்கு மேல அடிச்சதுனாலே ஒரு பெரிய விஷயம்ன்ற மாரி நியூசிலாந்து போயிடும். 2 இன்ட்ரஸ்டிங் மேட்ச். அதுவும் வந்து ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் கூட இன்ட்ரஸ்டிங்கா சொல்ல முடியாது. அசால்ட்டா ஆஸ்திரேலியா வின் பண்ணிடும். இந்த பாகிஸ்தானுக்கு திடீர்னு ஒண்ணு ஆகும்ல. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு ஆகி செமி ஃபைனல்ஸ்ல மறுபடியும் இந்தியா வந்து மோக்கா பண்ணுவோம்டா அப்படின்ற மாரி அண்ணா உண்டு. ஆனா இருக்கிற ஒரே இன்ட்ரஸ்டிங் மேட்ச் ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஸ்பின் விளையாட தெரியாது. ஸ்ரீலங்கால சங்கக்கார அடிக்கலனா, தில்ஷன் அடிக்கலனா என்ன ஆகும்னு அவங்க டீமுக்கே தெரியாது. ஸோ இந்த 2 விஷயம் இருக்கிறனால இந்த 2 டீமுக்குள்ள இருக்கிற ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் நல்லா இருக்கும். மீதி எதுவுமே புஸ்க்குன்னு போயிடும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மள சுத்தி நடக்கிற, நம்ம பார்க்குற, நிக்கிற, பக்கற, குக்கரன்ற மாரி எல்லா இடத்தையும் வேர்ல்டு கப்ல ஆரம்பிச்சு டிராஃபிக் ராமசாமி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து சம்மந்தமே இல்லாம செம்ம ஜாலியா பேசிட்டு மனச தொட்ட உருட்டி போட்ட பெரட்டி போட்ட மெலடி பாடல் கேட்கறதுக்கு நீங்க பென்றா இருக்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. நீங்க என்ன பண்ணணும்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்பப்ப சேனல் மாத்துற மாதிரி நம்ம கை போயிடும்ல. அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சகிக்காத விளம்பரம் வந்தா மாத்திக்கோங்க. மத்தபடி பிக் எஃப்எம் ஜாலியா சமத்து பையனா சமத்து போனா சுச்சு பிச்சுக்கு அப்படின்ற மாதிரி கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. டொடடன் டுண்டபண்டன் டண்டபண்டன் டுண்டா குண்டா 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 குண்டா. ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன் ரீசெண்டா. படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுச்சோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனா முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பலர் 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 பாலுங்கிறது உங்க பேருன்ற மாதிரி ஒரு செம்ம சுருக்குத்திங் ஃபீலிங். என்னாச்சா? ஏதோ இந்த பாட்டை நான் வீட்டு சொல்றேன். மியூசிக் வந்ததா? அப்படின்னா என் பேரை சொல்லணும்னு அர்த்தம். 92.7 பிக் எஃப்எம்ல நான் தான் பாலாஜி. இது டேக் இட் ஈஸி. அந்த ஹிந்தி படத்தோட பேரு NH10. அது எப்படி இருந்தது? அதை பார்க்கலாமா வேணாமா? 120 பாக்ஸ் ஆஃப் த ஃபாரின் நேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த சீன் என்ன அப்படின்னா வந்து படத்துல ஒரு சீன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒய்ஃபோட பர்த்டே கொண்டாடுறதுக்காக ஒரு ஹாலிடே போவாங்க. அந்த போற வழியில ஒரு டீ கடையில நிறுத்தி அந்த ஹைவே தாபாலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துல அப்படி ஏதாவது சாப்பிடலாமே நிறுத்தும்போது அங்க ஒரு 100-150 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பாடுலாம். அந்த மாதிரி டைம்ல இவங்க பட்ட பகல்ல உட்காந்து சாப்பிடுங்கும் போது ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா கத்தும். பார்த்தா திரும்பி ஒரு கும்பலே ஒரு 10 பசங்க வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட புருஷனையும் அடின்னு அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போவாங்க எல்லாருக்கு முன்னாடியும். அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கிற 150 பேரும் அப்படியே எழுந்து நின்று பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் கொடூரமானவங்களா இருப்பாங்க. இந்த ஹீரோ வண்டி என்ன பண்ணுவான், எழுந்து போய் ஏய் என்ன ஒரு பொண்ணை இப்படி அடிச்சுன்னு போறீங்க, உங்களுக்குலாம் இதுவே கிடையாதா அப்படின்னும் போது பலார்னு செவிலியே அந்த வில்லன் விட்டு என்ன உன் வேலையை ஒண்டி பார்த்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவான். இவன் வந்து இதை எதையாவது பண்ணியே ஆகணும், அந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரி மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் காட்டுவான். அப்போவே தேட்டரில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, என்னை பார்த்து எல்லாருக்குமே எப்படி இருந்ததுன்னா, ஐயோ இவனுக்கு என்ன தேவையில்லாத வேலை எல்லாரும் பார்த்து போக வேண்டியதானே, அவன் ஒய்ஃபோட ஹாலிடே வந்தானா அதை ஒண்டி பார்க்காம எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் மூக்க நுழைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணி எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் தேட்டர்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் சுருக்குன்னு ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா வந்து மொத்த தியேட்டரில் ஒரு 500 பேர் இருந்திருப்போம். அந்த 500 பேருக்குமே அவன் அன்னைக்கு பண்ணது வந்து முட்டாள்தனமாக தான் இருந்தது. அதாவது 150 பேர் முன்னாடி ஒரு பொண்ணை ஒரு கும்பல் அடித்து இழுத்துட்டு போகுது. அந்த டைமில் அந்த 150 பேர் சும்மா இருக்கும்போது இவன் ஒண்டி எதுக்கு போய் பேசினா அப்படின்றது தான் எனக்கு முதல்ல தோணுன விஷயம். எல்லாருக்குமே தோணுன விஷயம். எனக்கு செம்ம ஆச்சரியமாயிடுச்சு அங்கிள். நிஜமாலே தான் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பேர் முன்னாடி ஒரு பொண்ணை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த 150 பேரும் போய் கேட்குறவங்களா இருந்தோம். அப்புறம் வந்து அந்த யாராவது 150 பேரில் ஒரு 10 பேர் போகிறவங்களா இருந்தோம். யாராவது ஒருத்தன் போனால் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மீதியெல்லாம் யோசிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து ஏன் அவன் போகிறான், அவனுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி நம்ம மென்டாலிட்டிலாம் எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நம்மளுக்கு ஏன் அப்படின்னு போகிறது தான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. டிஃபால்ட்டாக நம்மளுக்கே அதெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடி நம்ம யோசிக்கிறதாவது அப்பா சூப்பரா இவன் போய் கேட்டான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். இன்னைக்கு நம்மளோட மென்டாலிட்டி நம்மளோட தாட் ப்ராசஸே வந்து நம்மளுக்கு எது சேஃப் அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி எது நடந்தாலும் அது நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னா அதை பார்த்து நான் அப்படியே போயிடணும் அப்படின்ற மாதிரி எப்படி இவ்வளோ கொடூரமான மனப்பான்மை ஆகிட்டோம். இப்போ நாளைக்கே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை இப்போ யாராவது அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க, ஏதாவது ஒரு அக்கிரமம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி போய் ஹெல்ப் பண்ணுவோம் இந்த மென்டாலிட்டியோட இந்த மைண்ட் செட்டோட. எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது அங்கிள். அஸ் சொசைட்டியாகவே நம்ம செம்ம வந்து செல்ஃபிஷாக நம்மளுக்கு ஒண்டி எது தேவையோ அதை ஒண்டி பார்த்துட்டு நம்ம முன்னாடி எது நடந்தாலும் அதை பற்றி கண்டுக்காமல் போயிடுறோம்ல. நம்மளுக்கு என்ன அப்படின்றது தான் நம்மளோட மிகப்பெரும் தாரக மந்திரமே. நீங்கள் கேட்டுனுங்கிறது டிகிடிசி ஆனால் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க முடியல. அதனால தான் சொல்லிட்டேன். யாருக்கு என்ன ஆனால் என்ன நம்ம சேஃபாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளாம் ஆகிட்டோம்ல அப்படின்னு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். திடீர்னு இப்போ தான் ரேடியோ போட்டிங்கன்னா முன்கதை சுருக்கம் நீட்டி முறையை சொல்ல முடியாது. இன்னும் தெரியுமா ஒரு படத்தில் ஒரு சீன் வந்தது. ஊரே வந்து ஒரு பொண்ணை அடிக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ கொண்டு கோவம் வந்து ஏன்டா அடிக்கிற அப்படின்னு செவிலே அந்த வில்லன் விட்டு போவான். அதை பார்க்கும்போது தேட்டரில் இருக்கிற எல்லாருக்கும் உனக்கு என்ன இவனுக்கு என்ன தேவையில்லாத வேலை, எதுக்கு எல்லாரும் பேசாமல் இருக்காங்களே இவனு இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நான் உட்பட ஒரு 500 பேருக்கு ஒரு தேட்டர் உள்ள தோணுச்சு. எதனால இப்படி தோணுச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ எதுவும் இந்த படம் பார்க்கும்போது படம் இன்ட்ரெஸ்ட்டில் போயிடுச்சு. ஆனால் வெளில வந்ததுக்கப்புறம் நம்மளாம் இப்படியா இருந்தோம்.
நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நம்ம போயிட்டு அதை ஹெல்ப் பண்ண பார்ப்போம். இல்லைனா ஏதாவது வந்து கூட ஒரு 4 பேர் சேர்த்துப்போம். அப்படி இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தன் தட்டி கேட்குறான்னா அவனை பயங்கர பெருமையாக பார்ப்போம். இவன் தாண்டா அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி என்ன அப்படின்னா அக்கிரமத்தை யாராவது தட்டி கேட்டால் நம்மளுக்கு அப்படியே வந்து இவனுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நம்ம மைண்டு மாறிடுச்சேன்னு சொல்லி அங்கிள் இந்த பட்டன் ஒரு 500 வாட்டி அமிங்க அங்கிள் சம்மல்ல ஒரு மாதிரி ஆகிட்டோம்ல நம்ம. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு ஆள் வந்து நிஜமாலே வந்து நிஜம் லைஃப்பில் ஒரு ஹீரோ மாதிரி போராடி நிற்பேன். அப்படி ஒரு மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தாக்க இந்த டிராஃபிக் ராமசாமி. என்ன திடீர்னு அவரை பற்றி சொல்கிறேன். ஆமாம், அவர் அரெஸ்ட் பண்ணி காலங்காத்தால் 4 மணிக்கு கூட்டு போயிட்டு இப்போ இன்றைக்கி ஜாமீன்லாம் கொடுத்தாலாம் நடந்துருக்குதுல. ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்குது இந்த விஷயம். ஒரு ஆல்மோஸ்ட் 400லேருந்து 500 பொதுநல வழக்கு போட்டிருக்காராம். அதில் மோஸ்ட் ஆஃப் த பொதுநல வழக்கில் எனக்கு உடன்பாடு கிடையாது, உங்களுக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உடன்பாடு இல்லைன்ற ஒரே காரணத்தினால ஒரு தனி மனுஷன் நீங்களும் நானும் நம்மளை பாதிக்கிற விஷயங்களுக்கு செய்ய வேண்டிய போராட்டங்களுக்கு பதிலாக அவர் போராடினார் 30 வருஷமாக. அதை எப்படி ஒதுக்கிட முடியும்? டிராஃபிக் ராமசாமி 82 வயசு இருந்தாலும் வந்து அவர் இன்றைக்கும் பொதுநல வழக்கு போட்டுட்டு இருக்கார். இன்றைக்கும் சில பிரச்சனைகளுக்கு டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏறி அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்குறார். இதே மாதிரி இன்னொரு பேர் சொல்லுங்களேன், டிராஃபிக் ராமசாமி மாதிரி இவரும் வந்து போராடுறவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 100 பேரில் யாராவது ஒருத்தருக்கு 100 பேர் ஞாபகம் வரும். ஆனால் நம்மளுக்குலாம் தெரிஞ்ச ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னா வந்து இவரை சொல்லலாம்ல. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது அந்த பிரச்சனையில் அவர் மேலேயே தப்பு இருக்கட்டும், அவர் பண்ணது தான் தப்பு அப்படின்னு இருந்தாலுமே 82 வயசு ஒரு மனுஷன் 30 வருஷமாக வந்து நிறைய விஷயங்களுக்காக போராடி இருக்கிறவரை காலங்காத்தால் 4 மணிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரும் தீவிரவாதியை சூழ்ந்து வளைச்சு பிடிச்ச மாதிரி பிடிக்கிறது நியாயமான ஒரு விஷயமா? ஏன்னா இவர் வந்து காலைல 6 மணிக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி பர்மா, ஸ்ரீலங்கா, மலேசியான்னு ஓட போகிறது கிடையாது. ஒரு பயங்கரமான வெப்பன்லாம் கையில் வச்சுட்டு எந்த நேரத்துலையும் இவரால் மற்றவங்களுக்கு தீங்கு அப்படின்ற மாதிரிலாம் சுற்றுறவர் கிடையாது. ஒரு 82 வயசு தாத்தா. நம்ம வீட்டில் ஒரு வயசான தாத்தா இருந்தாருன்னா நம்ம அவர் எப்படி பார்த்துப்போம்? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை 4 மணிக்கு போலீஸ் அவ்வளோ அவசரமாக அரெஸ்ட் பண்ணது எந்த வகையில் நியாயம் அது? இது நீங்கள் பார்த்தீங்களா, ஃபாலோ பண்ணீங்களான்னு தெரியல. என்ன நடந்தது அப்படின்றதுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு கதை இருக்குது. அவர் வந்து டிராஃபிக்கை பிளாக் பண்ணார், அவர் கல்லை தூக்கி அடித்தார். அது எது பண்ணியிருந்தாலுமே அது தப்பு தான். சட்டத்தை மீறி எது பண்ணாலும் அது தப்பு தான் சினிமாவில் வர மாதிரி நம்மளும் சொல்லிக்கலாம். ஆனால் அப்படி பண்ண தப்புக்காக இவர் அரெஸ்ட் பண்ணும்போது காலைல 8 மணிக்கு போய் ஒழுங்கா சார் சட்டையெல்லாம் போட்டு வாங்க, நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிக்னிஃபைடாக கூட்டு போயிருந்தானா அது எப்படி இருந்திருக்கும்? இல்லை 4 மணிக்கு தரன்னு ஒருத்தர் இழுத்துட்டு போகிறது எந்த அளவுக்கு நியாயம்? இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இதே ரேடியோ ஷோவில் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லுகிறோம். இப்போயே பேசினா ரொம்ப பழமையான மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். இது டேக் சி வித் மீ பாலாஜி வித் சமக்கோபம். ஒரு 82 வயசு மனுஷன் ஒரு 30-40 வருஷமாக சமுதாய சீர்கேடுகள் அவலங்களை எதிர்த்து தனியாக வந்து பொதுநல வழக்கெல்லாம் போட்டு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் எதிர்த்து போராடுகிற ஒருத்தர், ஒரு தாத்தா 82 வயசு தாத்தாவை வந்து 4 மணிக்கு காலங்காத்தால சட்டையே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறத பார்க்கும்போது கப்புன்னு உங்களுக்கு எவ்வளோ ஒரு கோவம் வந்தது? அதே கோவம் தான் எனக்கு வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னன்னா இவர் போட்ட 400-500 பொதுநல வழக்குலையும் நம்மளுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்மளாம் நமக்கு என்ன அப்படின்னு போகிற ஒரு விஷயத்தை ஐயோ இது மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு போராடுறதுக்கே ஒரு பெரிய மனசு ஒன்றலாம். அதுதான் இவர் வந்து கண்டினியூஸாக பண்ணுகிறார் இவ்வளோ வருஷமாக. அப்படி இருக்கிற ஒரு தாத்தாவை காலங்காத்தால 4 மணிக்கு அவசரமாக இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஊர் உலகமே இதுக்கு அரெஸ்ட் பண்ணது தப்பு. ஏன்னா எனக்கும் வந்து அவர் போட்ட பொதுநல வழக்கில் எல்லாத்துலேயும் உடன்பாடெல்லாம் கிடையாது. ஆனால் ஏன் அப்படி ஒரு தாத்தாவை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு கோவம், ஐயோச்சே அப்படின்ற மாதிரி ஒரு பரிதாபம் எல்லாமே இருந்தது. இதே தான் பார்க்குற எல்லாருக்குமே வந்திருக்கும். இதை தான் நான் 5 வருஷமாக சொல்லுங்கிறேன். இதே ஷோவில் நைட்டு ஃபேமிலியோட படத்துக்கு போயிட்டு சத்தியம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு அப்படியே ரோட்டில் போகிறோம் அப்படின்னா அந்த பார்க் ஷெட்டன் ஹோட்டல் கிட்ட போலீஸ் நின்றுருக்கோம். நம்ம குடும்பத்தோட பைக்கில் போகும்போது இந்த போலீஸை பார்க்குறோம் அப்படின்னா அப்பா அங்கே போலீஸ் இருக்காங்கடா அப்படின்னு ஒரு சந்தோஷம் என்னைக்காவது உங்களுக்கு எனக்கு வந்திருக்கா? ஒரு போலீஸை சாதாரண ஒரு மனுஷன், குடிக்காதவன், பொறுக்கித்தனம் பண்ணாதவன், ஒரு ரவுடி இல்லை, அவன் கையில் வெப்பன் இல்லை, அவன் ஒரு தீவிரவாதி கிடையாது, நார்மல் குடும்பத்தோட போகிற ஒருத்தனுக்கு பார்க்கும்போது இவ்வளோ பயம் வரணுமா? இல்லை அப்பா போலீஸ் இருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம் வரணுமா? நம்மளுக்கு ஏன் அந்த சந்தோஷமே வர மாட்டேங்குது? ஏன்னா காலகாலமாக நம்ம பார்க்குற போலீஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போ டிராஃபிக் ராமசாமி காண மாதிரி ரொம்ப அப்யூசிவாக தானே இருக்குது. பயங்கர அடக்குமுறை, ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி விஷயம் தானே இருக்குது. காலகாலமாக இவங்க போலீஸ் அப்படின்னாலே நம்ம மனசில் கிரியேட் பண்ண ஒரு விஷயத்தை ஏன் இப்போவும் உடைக்காமல் அதே மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போது, நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே நம்மளுக்கு போலீஸை பார்த்தா பயம். இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்டையும் ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு பொட்டு லத்தியும் தொப்பியும் கொடுத்துட்டு போலீஸ் மாதிரி பண்ணு அப்படின்னா 10 குழந்தைல 8 குழந்தை வந்து அடிக்க வருது. ஏய் என்ன பண்ணுறீங்கன்னு இல்லை, காசு கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த மாதிரி ஊரே நினச்சிட்டு இருக்கும்போது இதே மாதிரி விஷயங்களை திருப்பி பண்ணி ஏன் அவங்க மேலே இருக்கிற பயத்தையும் வெறுப்பையும் ஜாஸ்தியாகினே இருக்கிறாங்க? அப்படி இருக்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தான் நல்லது? மரியாதையாக கொடுக்க மாட்டேன்றாங்க, திட்டுறாங்க. சாதாரண ஒரு மனுஷங்கிட்டே ஏதோ அவங்க ஒரு தீவிரவாதி மாதிரி பேசுகிறாங்க. இந்த வயசான தாத்தாவை இப்படி அடக்குமுறையோட 4 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுலாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கே நல்லது? அவங்க பிராண்ட் இமேஜ் எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பெங்களூரோட போலீஸ் கமிஷனர் வந்து போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக்கில் வந்திருக்கோம், கமான் கைஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக நிறையா பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணார். ஏன் பெங்களூரில் இருக்கிற கமிஷனர் அதை பண்ணும்போது நம்ம ஊரில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்லாம் அதை பண்ணக்கூடாது? போலீஸை இன்னும் கொஞ்சம் மக்களோட க்ளோஸ் ஆக்குற மாதிரி, அவங்க மேலே இருக்கிற பயத்தை போக்கி நம்மளாம் முஸ்தஃபான்னு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இல்லைனாலும் ஒரு ரெஸ்பெக்ட் வர மாதிரி, பயம் இல்லை மரியாதை இருக்குது. அப்பா போலீஸ் நம்மளுக்காக நைட்டு ரோட்டில் காவல் காத்துனுங்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தெம்பு வர மாதிரி ஏன் அவங்க மாற்றிக்கூடாது? ஏதோ வேறு ஏதோ ஒரு ஊரில் ஹைதராபாத்தில் நினைக்கிறேன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இந்த 12th எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது ஆல் தி பெஸ்ட் போர்டு வச்சு ரோட்டில் நின்னாங்களாம்.
இதெல்லாம் ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான். நம்மளுக்கே பார்க்கும்போது ஒரு பரவாயில்லையே அப்படின்ற மாரி இருக்கலாம். அந்த மாரி இது கூட எதுவுமே பண்ணது இல்லையே. ஏன் நம்மளுக்கு பயம் வரா மாரி, வெறுப்பு வரா மாரியே பண்ணுகிறாங்க. இது மாரியே கேட்டுருந்தா இன்னும் ஒரு 2 நாளைக்கு கேட்டுன்னு இருப்பேன். அந்த அளவுக்கு உள்ள ஆதங்கம்லாம் இருக்கு. ஆனா இது ஐயோ! கேட்டேனே அப்படின்ற மாரி ஒரு பயமும் இருக்கு. நீங்க கேட்டுனுங்கிறது டேக் இட் ஈஸி. எல்லாத்தையும் அப்படி ஏத்துக்க முடியாத பாலாஜியோட டொடடன் டுண்டமன்டன் டண்டமன்டன் டின்டாக் குட்டாக் குட்டாய். இன்னும் ஒரு 10 நாள் இந்த பல்ல கடிச்சிட்டு இந்த எக்ஸாம தள்ளிட்டா போறோம். அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 மாசத்துக்கு ஆன்ட்டி செம்ம ஜாலில. அவன்டா காலங்காத்தால எழுந்துக்க தேவையில்ல. இவனுங்கள கிளப்பி விட்டு ஒச்சோச்சோச்சா அப்படின்னு நிம்மதியா இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மே கடைசியில ஒண்ணு வருமே. பேக் வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும், லஞ்ச் பேக் அதுவும் யூனிஃபார்ம் ஸ்கூல் சொல்ற டெய்லர் கிட்ட தான் போய் தைக்கணும்னு ஸ்கூலுக்கு முன்னாடி புக் வண்டி கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் யூனிஃபார்ம் அவங்க டெய்லர் கிட்டே தான் தைக்கணும். அந்த டெய்லர் ஒரு அல்ப டெய்லர். ஸ்கூல் காம்போ வந்து பயங்கர டெட்லி காம்போ. என்னன்னா வந்து செப்டம்பர் அக்டோபர்லேயே சின்னதாரா மாதிரி யூனிஃபார்ம் தைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உசாரா அடுத்த வருஷம் இவங்க அதையும் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற அந்த சூட்சமும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா ஸ்கூல் டெய்லர் கிட்ட தைக்கும்போது விலையும் யானை விலை, குதிரை விலை. சரவணா ஸ்டோர்ஸ், ஜெயச்சந்திரனில் போனால் 300 350 செட்டே வாங்கி வந்துடலாம். என்ன கரெக்டாக சொல்கிறேன். ஆமா ஆண்டி பேட்டா எங்கே கொடுக்குறாங்க எங்கள் வீட்லேயே அதே தான் 92.7 பிகே ஃபுல் வாலஜ் டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா இதை சொல்லவே வரல, வேறு எதுவும் சொல்ல வந்தேனே. இருந்தாலும் வந்து இது சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஆதங்கம் வந்துருச்சு. இந்த ஸ்கூலில் ஏன் இவ்வளோ அல்பத்தனமாக இருக்கிறாங்க? என்ன யூனிஃபார்ம் எதுக்கு இவங்ககிட்ட தைக்கணும்? ஸ்கூல் என்ன யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு அவங்க டெய்லர் கிடைக்க நம்ம போய் குழந்தைகளை சேர்த்து விட்றோம். நம்மளுக்கு ஒரு டெய்லர் இருப்பாங்க. அவங்க கம்மி காசுக்கு பேரம் பேசினா இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு 200 50 கம்மி பண்ணிப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற யூனிஃபார்ம் தைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், எக்ஸாம் வந்து இப்போ மார்ச் கடைசியில் முடிஞ்சிடும். இல்லை மிஞ்சி போனால் ஏப்ரல் ஒரு 3 நாள் 4 நாள் நடக்கும். அதுக்கு நம்ம ஏப்ரல் மாதம் ஃபுல் ஃபீஸு, மே மாதம் ஃபுல் ஃபீஸு கட்டிடணும். இந்த கொடுமைக்கு மே மாதம் ஸ்கூலே கிடையாது. இல்லாத மாதத்துக்கு எதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும்? என்ன நியாயம் இது? எப்படி இது 11 மாதம் வாங்கிக்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு மாதத்துக்கு? எங்கடா அந்த பட்டனு பஞ்சு முட்டாய் ஆமா நான் ஒன்று முறைக்கிறான். எப்படி வந்து ஜூன் மாதம் திறக்கும் போது அதுக்கும் வந்து லம்பா வாங்கிப்பாங்க. ஆரம்பத்தில் கட்ட வேண்டியது எல்லாத்தையும் அதே அந்த யூனிஃபார்ம் அது இதுலாம் இப்போலாம் ஜாமெட்ரி பாக்ஸ் கூட தனியாக அவங்க ஒரு பேக்கேஜ் போட்டுறாங்க. இவ்வளோ இருக்கும்போது 11 மாதம் ஃபீஸ் கட்டிடுறோம். மூடி இருக்கிற ஒரு மாதத்துக்கு எதுக்கு நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க? அதான் புதுசாக சேர போகிற பசங்கிட்டலாம் நிறைய வாங்க போகிறாங்களா பேரண்ட். தி ஸ்கூல் இஸ் வெரி பிரிஸ்ட், வி ஆர் நாட் ஆஸ்கிங் எனிதிங் பட் இந்த ஃபேமிலி ஹேஸ் டு க்ரோலாம் சொல்லி ஒரு பிரின்சிபல் பேசணும்னு நம்மளுக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. முன்னாலாமல் மிஸ் எதிர்த்து பேசுகிற ஒரு பேரண்டாவது 2 பேரண்டாவது இருப்பாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. ஐயோ நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே, லெஃப்ட்டில் ஊதுங்க ஆஃபீஸர், ரைட்டில் ஊதுங்க ஆஃபீஸர்ன்ற மாதிரி செம்மையாக பம்பர பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் நம்ம. அதில் பாருங்களேன், இந்த ஒரு மாதம் மூடி இருக்கிறதுக்கு எதுக்கு ஃபீஸ்? ஏதாவது ஒரு டீச்சர் எனக்கு சொல்லுங்களேன். நோடா டீச்சர்ஸ் அண்ட் ஆல் கரெக்டிங் பேப்பர்ஸ்னா ஏன் ஒரு மாதம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக சொல்லிக்கோ. என்ன இது? ஒய் ஆர் தே டூயிங் லைக் திஸ் அண்ட் ஆல்? நான் வேறு ஏதாவது சொல்ல வந்தேன் அங்கிள், ஒரு நாய் பற்றி. என்னது நிஜமாலே தான் நாய் இருக்குல்ல அப்படி அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். இந்த யூனிஃபார்ம் புலம்பலில் வந்து இந்த மேட்ரும் வந்துருச்சு. யாராவது ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கன்சன்ட்ரேட்டாக ஹியூமனிட்டி அதெல்லாம் வந்து ஸ்கூலில் தானே குழந்தை கற்றுக்கும். உங்ககிட்டே இல்லைனா அதுக்கப்புறம் எப்படி அது கற்றுக்க போகுது? நீங்கள் கேட்டுக்கிறது எப்போ பாரு கோவத்தில் இருக்கிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி. கொஞ்சம் நல்ல விஷயமா பேசலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல்லாம் ஒதுக்கிடலாம். ஓகேவா? நாயை பற்றி சொல்ல வந்துட்டு ஸ்கூலை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா மனசு கஷ்டமாயிடுச்சுல்ல. அந்த நாயை பற்றி இப்போ சொல்கிறேன். நிஜ நாய் அப்படி பண்ணுமே அதுதான். 92.7 பிகே ஃபுல் வாலஜ் டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது அங்கிள், எனக்கு தெரிஞ்ச பஞ்சு மிட்டாயோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தாக்க, அவங்க தெருல இருக்கிற ஒரு 10-12 நாய்க்கு வந்து அவன் தான் வந்து காட்ஃபாதர் மாதிரி. அதாவது டெய்லி நைட்டு எவ்வளோ மழை எவ்வளோ புயல் என்ன ஆனாலும் அவன் எங்கே இருந்தாலும் அந்த நாய்க்கு 10-10:30 எல்லா 10 நாய்க்கும் வந்து இவன் போய் சாப்பாடு வைப்பான். அதாவது கறி வாங்கி வந்து அவங்க வீட்டில் பண்ண சொல்லி அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு திருநாயெல்லாம் சாப்பிட்ற வைக்கலும் கூட நின்று பார்த்துட்டு அந்த நாய்க்கு வந்து வேக்சினேஷன் போடுறது, அடிபட்டுச்சுன்னா ஆஸ்பத்திரியில் எடுத்துன்னு போய் காட்டுறதுன்ற மாதிரி நாய்க்காக நிஜமாலே டெடிகேட்டடாக. இதுக்கு வந்து விளம்பரத்துக்குலாம் இல்லை, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அவங்க தெருவில் இருக்கிற ஒரு 10 நாய், ரோட்டில் ஏதாவது ஒரு நாய் அடிபட்டுருந்தா கூட அதை வந்து ஆஸ்பத்திரி கூட்டுப்பான். அப்படி பண்ணுகிறானா இந்த மாதிரி அந்த பையன் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற 10 நாயில் எல்லா நாய்க்கும் பேர் இருக்குது. குள்ள கபாலி, தனபாலு, பிளாக்கின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு பேர்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த குள்ள கபாலி அப்படின்ற நாய் எனக்கே தெரியும். நான் போனாலே வந்து செம்மையாக என்கிட்ட பாசமாக நடந்துக்கும். அது வந்து போன வாரம் இறந்து போச்சு அங்கிள். எப்படி இறந்து போச்சுலாம் தெரில. ஆனால் அது படுத்த இடத்துல அது இறந்து போயிருந்தபோது இதில் 2 விஷயம் நடந்தது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி வந்து அந்த நாய் வந்து 4:30 மணி 5 மணிக்கு சாயங்காலம் இறந்து போயிருக்கு. இறந்து போனோன்னே இவன் வந்து அந்த நாய்க்கு என்னெல்லாம் இறுதி சடங்கு ப்ராப்பராக செய்யணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டான். அவங்க ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு. அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு வந்து இந்த மீதி இருக்கிற நாய்களுக்கெல்லாம் வழக்கம் போல் சாப்பாடு வைக்கிறதுக்காக வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுருக்காங்க. அந்த 10 நாய் மீதி இருக்குல்ல, அதில் ஒரு நாய் கூட நைட்டு அந்த சாப்பாடில் கையை வைக்கலையாம். எந்த நாயும் போய் அதை சாப்பிடவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக எல்லா நாய் பக்கத்துலேயும் அந்த சாப்பாடே இருந்திருக்கு. ஆனால் கூட இருக்கிற ஒரு நாய் இறந்து போனதுனால அந்த 10 நாயும் வந்து சாப்பிடவே இல்லை நைட்டு. பாருங்களேன், நம்ம நாயின்னு எவ்வளோ இலகாரமாக சொல்கிறோம். அந்த நாய்க்கெலாம் எவ்வளோ எமோஷன், எவ்வளோ லவ். இது நம்ம எங்கே கதையெல்லாம் கேட்டால் பரவாயில்ல, ஆனால் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. அந்த பையன் பார்க்குறான்னா காலம்புரை வந்து பார்த்தா அந்த சாப்பாடு அதே இடத்துல இருக்குது. எந்த நாயுமே அதை சாப்பிடவே இல்லை. பயங்கரமாக இருந்தது கேட்கும்போதே எனக்கு. செம்மல்ல எப்படி இந்த நாயெல்லாம் நம்மளாம் நாயெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக நினச்சி நாய் நம்மளும் நினச்சிருக்கோம் போடா மனுஷனே அப்படின்னு திட்டும் பொழுது
சூப்பர்ல எனக்கு கேட்டோன்னே ஒரு மாதிரி செலுத்து போயிடுச்சு அங்கிள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பேசினோம். யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அது 200 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தன் தட்டி போய் கேட்குறான்னா எதுக்கு இவனுக்கு தேவையில்லாத வேலைன்னு நம்மளுக்கு தோணுது இப்போ. அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோம். ஆனால் நாய் ஒரு கூட இருக்கிற நாய் இறந்து போச்சுன்னு சாப்பிடவே இல்லை. இதில் ஒரு மனுஷன் ஒன்று பண்ணியிருக்கான். இதே நாய் இறந்ததில் ஒரு மனுஷன் ஒன்று பண்ணியிருக்கான். அது கொஞ்சம் நேரத்தில் ஒன்று சொல்கிறேன். அதை கேட்கும்போது போடா மனுஷனேன்னு திட்டுறது எல்லா விதத்துலையும் ஜஸ்டிஃபைன்னு உங்களுக்கே தோணும். நீ கேட்டுனுக்கிறது நாயை பார்த்து வியந்த பாலாஜியோட டேக் டிசி டொடன் டுண்டபட்டன் டண்டபட்டன் டின்டா கிண்டா கிண்டா 10-12 தெருநாய் ஒரே தெருவில் இருந்துருது ரொம்ப ஒரு 4-5 வருஷமா. அந்த மாதிரி டெய்லி அந்த தெருநாய்கள்லாம் ஹாய்டா அப்படின்லாம் பேசி பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது திடீர்னு அதில் வந்து குள்ளக்கபாலி அப்படின்ற ஒரு நாய் வந்து இறந்து போச்சு அங்கிள் போன 2 நாள் 3 நாள் முன்னாடி. அது இறந்ததுனாலேயே வந்து அன்றைக்கி நைட்டு எந்த நாயுமே வந்து என் ஃப்ரெண்டு தான் அதுக்கு சாப்பாடு வைப்பான் டெய்லி எல்லா நாய்க்கும். அந்த சாப்பாடை ஒரு நாய் கூட சாப்பிடவே இல்லை. காலைல போய் பார்த்தா அதே இடத்துல அந்த சாப்பாடு கறி சாப்பாடு அது அப்படியே இருந்துருது. அப்படியே ஒரு மாதிரி சொல்லும்போதே அந்த பையனுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாருங்களேன் நம்ம நாயின்றோம் தெருநாயின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட போக மாட்டேன்றோம், கல்லுத்து அடிக்கிறோம், ஏதாவது ஒன்றா நாயை அப்படின்னு திட்டுற மாதிரி அதை எவ்வளோ இலக்காரமாக பண்ணுறோம். அந்த 10 நாயில் ஒரு நாய் கூட போயிட்டு நைட் அந்த சாப்பாடை சாப்பிடல, கூட இருக்கிற ஒரு நாய் இறந்து போச்சுன்றதுனாலன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக செலுத்து போச்சு. அதுதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லியிருந்தேன். நீ யாரன்றீங்களா? நான் தான் பாலாஜி. இது டேக் டிசி ஆஃப் த பிக் எஃப்எம் நிகழ்ச்சி. என்ன தெரியுமாச்சு, இதில் வந்து அந்த நாய் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்கள் ஜாக்கிரதை படத்தில் எல்லாமே நட்சத்திலே காமிச்சு விட்டுருச்சுல்ல. அதே நேரத்தில் இந்த குள்ளக்கபாலி இறந்தோன்னே என் ஃப்ரெண்டு தான் வந்து அதை கொண்டு போய் அடக்கம்லாம் பண்ணியிருக்கான். அது சுடுகாட்டில் கூட்டின்னு போயிட்டு அதுக்கு அந்த நார்மலாக வந்து என்னெல்லாம் சடங்கு இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கான். இறந்து போன அந்த நாயை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து அதை வந்து கரெக்டாக வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லலாம் வச்சு அதை பாக்ஸை சீல் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடு அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான். இது நடுவில் என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்குது, அந்த பாக்ஸ் இது மாதிரி தெருவில் வச்சுட்டு அந்த நாய்க்கு தேவையான கற்பூரம் அதுக்கப்புறம் மாலை இதெல்லாம் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அதாவது ஒரு 10 அடி தள்ளி ஒரு கடையில் இது மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்துட்டுருக்கான். அப்படியே சைக்கிளில் வந்து நடு ரோட்டில் ஒரு பாக்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கான். பாக்ஸ் இருக்கிறத பார்த்தோன்னா அவனுக்கு என்னன்னே தெரில. அவன் வந்து சைக்கிள் நிறுத்திருக்கான். என் ஃப்ரெண்டு அப்போ தான் திரும்பியிருக்கான். யார் இவன் சைக்கிள் நிறுத்துறானேன்ற மாதிரி. பாக்ஸை வந்து அப்படியே இறங்க பார்த்து யாராவது பார்க்குறாங்களாலாம் சுற்றி முற்றி பார்த்துருக்கான். இவன் கடையிலேருந்து இந்த ஃப்ரெண்டு திரும்பி பார்த்துட்டு அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல. அப்படியே அந்த பாக்ஸை தூக்கி சைக்கிள் கேரியரில் வச்சுட்டு ஒரு ஏறி மிதிக்க போயிருக்கான். அப்போ தான் ஓடி வந்து என்னங்க அப்படின்னா, இல்லை நடுவில் இருந்தது அதான் எடுத்து ஓரமாக வைக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? ஐயோ தெரியலையா? ஐயோ உங்களுது தெரியாமல் பண்ணிட்டேன். எந்த இல்லை அப்போ என்ன அப்புறம் உங்களுக்கு என்ன அப்படின்னு இருக்கான். இல்லைங்க அதுக்குள்ளே என்ன உங்களுது இல்லை அப்புறம் என்ன வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல அப்படின்றதுனால அந்த பாக்ஸ் எடுத்து இவன் வச்சுக்கின்னு அவன் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இறந்து போன நாய். அதை திறந்து காமிச்சோன்னே வந்து ஐயோ தெரியாமல் போயிடுச்சு, யார்ப்பா இதை போய் இங்கே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து கீழே வச்சுட்டு அசடு வஞ்சிட்டு அந்த ஆள் போயிட்டான். யாரு ஒரு ஆளு மனுஷன். கூட இருக்கிற ஒரு நாய் செத்து போச்சுன்னு ஒரு 10 நாய் சாப்பிடவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. ரோட்டில் ஏதோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு பாக்ஸ் இருந்துருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் ரோட்டில் ஒரு பாக்ஸ் தனியாக இருக்குன்னு எடுத்து சைக்கிள் பாருங்களேன். ஐயோ இந்த விஷயத்தை கேட்டோன்னே இது யார் மனுஷன் தெரிஞ்சிச்சுல்ல. சென்ற வார செய்திகளில் வந்தால் தான் உண்மைன்னு கிடையாது. நிஜமாலே தான் நடந்தது. சைதாப்பேட்டில் நடந்தது. பேப்பர்லலாம் இதெல்லாம் போட மாட்டாங்க. அரசியல் செய்தி தான் நம்ம நாட்டு தலையாய செய்தியாக ஃபஸ்ட் பேஜில் வரும். ஐயோ புலமினே இருப்பாங்க. நான் இப்படி தான் நீங்கள் கேட்டுங்கிறது டேக் டிசி வித் மீ பாலாஜி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன் ரீசெண்டாக. படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுச்சோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பலர் பாலுங்கிறது உங்கள் பேருன்ற மாதிரி ஒரு செம்ம சுருக்குத்திங் ஃபீலிங். என்னாச்சா ஏதோ இந்த பட்டம் நான் வீட்டு சொல்கிறேன். மியூசிக் வந்ததா அப்படின்னா என் பேரை சொல்லணும்னு அர்த்தம். 92.7 பிக் எஃப்எம்ல நான் தான் பாலாஜி. இது டேக் டிசி. அந்த ஹிந்தி படத்தோட பேர் NH10. அது எப்படி இருந்தது அதை பார்க்கலாமா வேணாமா, 120 bucks ஆஃப் த ஃபாரின் நேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த சீன் என்ன அப்படின்னா வந்து படத்தில் ஒரு சீன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒய்ஃபோட பர்த்டே கொண்டாடுறதுக்காக ஒரு ஹாலிடே போவாங்க. அந்த போகிற வழியில் ஒரு டீ கடையில் நிறுத்தி அந்த ஹைவே தாபாலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துல அப்படி தான் சாப்பிடலாமே நிறுத்தும்போது அங்கே ஒரு 100-150 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பாடலாம். அந்த மாதிரி டைமில் இவங்க பட்ட பகலில் உட்காந்து சாப்பிடுங்கும் போது ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக கத்தும். பார்த்தா திரும்பி ஒரு கும்பலே ஒரு 10 பசங்க வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட புருஷனையும் அடின்னு அடித்து தரன்னு இழுத்துன்னு போவாங்க எல்லாருக்கு முன்னாடியும். அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கிற 150 பேரும் அப்படியே எழுந்து நின்று பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் கொடூரமானவங்களாக இருப்பாங்க. இந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவான், எழுந்து போய் என்ன ஒரு பொண்ணை இப்படி அடிச்சுன்னு போறீங்க, உங்களுக்குலாம் இதுவே கிடையாதா அப்படின் போது பலார்னு செவிலே அந்த வில்லன் விட்டு என்ன உன் வேலையை ஒண்டி பார்த்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவான். இவன் வந்து இதை எதையாவது பண்ணியே ஆகணும், அந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரி மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் காட்டுவான். அப்போவே தேட்டரில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, என்னை பார்த்து எல்லாருக்குமே எப்படி இருந்ததுன்னா, ஐயோ இவனுக்கு என்ன தேவையில்லாத வேலை, எல்லாரும் பார்த்து போக வேண்டியதானே, அவன் ஒய்ஃபோட ஹாலிடே வந்தானா அதை ஒண்டி பார்க்காம எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் மூக்க நுழைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணி எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் தேட்டர்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் சுருக்குன்னு ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா வந்து மொத்த தேட்டரில் ஒரு 500 பேர் இருந்திருப்போம். அந்த 500 பேருக்குமே அவன் அன்றைக்கி பண்ணது வந்து முட்டாள்தனமாக தான் இருந்தது. அதாவது 150 பேர் முன்னாடி ஒரு பொண்ணை ஒரு கும்பல் அடித்து இழுத்துட்டு போகுது. அந்த டைமில் அந்த 150 பேர் சும்மா இருக்கும்போது இவன் ஒண்டி எதுக்கு போய் பேசினா அப்படின்றது தான் எனக்கு முதல்ல தோணுன விஷயம், எல்லாருக்குமே தோணுன விஷயம். எனக்கு செம்ம ஆச்சரியமாயிடுச்சு அங்கிள். நிஜமாலே தான் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பேர் முன்னாடி ஒரு பொண்ணை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அந்த 150 பேரும் போய் கேட்குறவங்களா இருந்தோம். அப்புறம் வந்து அந்த யாராவது 150 பேரில் ஒரு 10 பேர் போகிறவங்களா இருந்தோம். யாராவது ஒருத்தன் போனால் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மீதியெல்லாம் யோசிச்சுருந்தோம். இன்றைக்கி வந்து ஏன் அவன் போகிறான், அவனுக்கு எதுக்கு சம்மந்தமே
சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி நம்ம மென்டாலிட்டிலாம் எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நம்மளுக்கு ஏன் அப்படின்னு போகிறது தான் வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷனாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. டிஃபால்ட்டாக நம்மளுக்கே அதெல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடி நம்ம யோசிக்கிறதாவது அப்பா சூப்பரா இவன் போய் கேட்டான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். இன்னைக்கு நம்மளோட மென்டாலிட்டி நம்மளோட தாட் ப்ராசஸே வந்து நம்மளுக்கு எது சேஃபு அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி எது நடந்தாலும் அது நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னா அதை பார்த்து நான் அப்படியே போயிடணும் அப்படின்ற மாதிரி எப்படி இவ்வளோ கொடூரமான மனப்பான்மை ஆகிட்டோம். இப்போ நாளைக்கே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை இப்போ யாராவது அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க, ஏதாவது ஒரு அக்கிரமம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி போய் ஹெல்ப் பண்ணுவோம் இந்த மென்டாலிட்டியோட இந்த மைண்ட் செட்டோட. எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. அஸ் சொசைட்டியாகவே நம்ம செம்ம வந்து செல்ஃபிஷாக நம்மளுக்கு ஒண்டி எது தேவையோ அதை ஒண்டி பார்த்துக்கிட்டு நம்ம முன்னாடி எது நடந்தாலும் அதை பற்றி கண்டுக்காமல் போயிடுறோம்ல. நம்மளுக்கு என்ன அப்படின்றது தான் நம்மளோட மிகப்பெரும் தாரக மந்திரமே. நீங்கள் கேட்டுனுங்கிறது டிகிடிசி ஆனால் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க முடியல. அதனால தான் சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில் மேட்ச் இருக்காதே நம்ம எங்கே போவோம், கும்கி இருக்குடான்றீங்களா? ஆமாம், இந்த கும்கியும் சிறுத்தை இல்லைன்னா நம்மளை யார் காப்பாற்றிருப்பா? மைனா இருக்கே அப்படி. அதுவும் கரெக்ட் தான். 92.7 பிகப்புல கிரிக்கெட் இல்லையே அப்படின்னு கவலைப்படுற உங்களை மாதிரி இருக்கிற பாலஜோடு நீ கேட்டுங்கிறது டேக் இட் ஈஸி. ஆனால் இப்படியோ இந்த 15-20 நாள் செம்ம டைம் பாஸ் ஆயிடுச்சு. இந்தியா வேற 6 மேட்ச்ல ஜெயிக்கணும். நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம்? 2.5 மாதம் முன்னாடி இதெல்லாம் ஒரு டீம், இந்த தோனி இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். இப்போ நம்ம தோனி நின்னா ஒரு புகழணும், உட்காந்தா புகழணும், பேட் அவுத்தா பாடுற, பேட் இல்லாமல் கீப்பிங் பண்ணுற யாரா பார்த்துருக்கியான்ற மாதிரி எது இருந்தாலும் புகழ் தான். ஒரு மாசமா குழந்தையே பார்க்கல, அதுவே இந்த நாட்டுக்காக பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம். அதே ஒரு மாதம் முன்னாடி தோக்கும்போது அப்போல்லாம் எந்த தியாகம் பண்ணாலும் யாருக்குமே தெரியாது போல தோக்கும்போது. ஐயோ தத்துவமாக இருக்குதே. சரி வேணா போகிறோம். நான் இப்படியே நிறைய கருத்தெல்லாம் எனக்கு சொல்லிட்டேன். எக்கச்சக்க கோவம் வேறு வெள்ளிப்பட்டு பொங்கி அப்படிலாம் ஆயிடுச்சா. அந்த கோவத்தோடு நான் அப்படியே போய் பானிபூரி சாப்பிட்டு கூல் டவுன் ஆகி வீட்டில் போயிட்டு அப்படின்னு சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் உங்களை பார்க்குற வைக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இவங்களை முஞ்சா பார்த்துக்கோங்க. இன்னி நைட் வேறு ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு போகிற செம்ம ஜாலியாக என்ன படமா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் நம்மளுக்கு தமிழில் தெரிஞ்ச ஒரே நடிகர் MIBயில் வருவார். அந்த விறகு நம்ம தாக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிச்ச படம். அதை போய் பார்த்துட்டு அதுவும் NH10 அப்படின்னு அனுஷ்கா நடிச்ச படம் எப்படி இருந்து நாளைக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, ஏன்னா அதையும் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஸோ until I see you next time, this is Balaji saying tada, bye-bye, good night, have a great night. Today அப்படின்னு எனக்கே தொடர்ந்து டைம் வாயில் வரலன்னு அர்த்தம். அதனால் நீங்களே ஒரு வாட்டி சொல்லிக்கோங்க. குட் நைட்.